போர்க்களம் அமைதியாக இருந்தது. கர்ணன் தரையில் படுத்திருந்தார். அவரது ரதமும் ஆயுதமும் நொறுங்கி இருந்தது. உயிர் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. எழுந்திருக்க முயன்றார். ஆனால் உடல் சக்தியின்றி விழுந்து விட்டது. அவர் மேலே பார்த்தார். கண்ணா, இவ்வளவுதானா என் பயணம்? கிருஷ்ணர் அருகே வந்தார். அமைதியாக, எந்த தயக்கமும் இல்லாமல் கர்ணன் மெல்ல கேட்டார். என் வாழ்க்கை முழுவதும் நான் போராடினேன். என் பிறப்பு, என் நிலை, என் துயரம் எல்லாம். நான் தவறானவனா கண்ணா? கிருஷ்ணர் மெதுவாக தலையசைத்தார். கர்ணா, நீ தவறானவன் அல்ல. உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த எல்லாவற்றையும் நீ நேர்மையுடன் காப்பாற்றினாய். சில மனிதர்கள் பிறரை தாண்டி வலிமையானவர்கள். வலி இருந்தாலும் தம்மை இழக்காமல் வாழ்பவர்கள். நீ அந்த வகையில் ஒருவன் கர்ணா. ஒரு சிறிய சிரிப்பு முகத்தில் இருந்தது. என் பொறுப்பு முடிந்தது கண்ணா. கிருஷ்ணர் மெதுவாகச் சொன்னார். ஓய்வெடு கர்ணா, உன் பயணம் கண்ணியமானது. கர்ணன் தனது கடைசி மூச்சை விட்டார். தான் கண்களை மூடினார்.